ஏங்க எனக்கு ஒரு விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல ஜிவி கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி, 1/2 அன் ஹவர் கழிச்சு வரேன். இங்கே உட்காந்துருக்கிறீங்களா? இப்போ ஃப்ரீயா பேசுறதுக்கு? இரு 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 கேம் ஆடிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் மச்சான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஆமாடா ஆமா ஆமா. சரி, அப்புறமா வரேன். ஓ! இப்பாவது ஃப்ரீ ஆனீங்களா இல்லையா? பேசலாமா? பாத்ரூம் போயிட்டு வரேன் 5 மினிட்ஸ். ஒரு நிமிஷம் இங்க நில்லுங்க. காலையில 9 மணிலேருந்து இப்ப 4 மணி ஆயிடுச்சு. உங்ககிட்ட வந்துட்டு பேச ட்ரை பண்ணின்னு இருக்கேன். அப்புறம் வா 1/2 அன் ஹவர் கழிச்சு வா, 5 நிமிஷம் கழிச்சு வான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. எப்போ பார்த்தாலும் இத தான் பண்றீங்க. நான் ஏதாவது பேச வந்தேன்னா அப்புறமா வா. உங்களுக்கு மொபைல் ஆடுறது ஃபர்ஸ்ட் வரும். உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணா அது ஃபர்ஸ்ட் பேசணும். இருன்னு எனக்கு சொல்றதுக்கு பதிலா, ஒரு நிமிஷம் மொபைல்ல கேம் அப்புறமா ஆடலாம். ஃபர்ஸ்ட் ஜீவி என்ன சொல்ல வரான்னு கேட்போம். அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரைட் ஜிவி. சத்தியமா தெரியாது. இன்னும் இப்படி எல்லாம் உனக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியாது. இது ஹார்ட் இல்ல ஹார்ட்டுக்கும் மேல நம்ம வந்துட்டு பிரியாரிட்டி லிஸ்ட்ல எங்க இருக்கோனே தெரியாது. யாரா ஊனறதுக்கு முன்னாடி ஓடி போய் நிக்கிறியா? அதே மாதிரி யாராவது நம்ம வீட்ல பெரியவங்க கூப்பிடுறாங்க, என் தம்பி எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் நிக்கிற. இதுவே நான் கூப்பிட்டா, வரேன் இரு. அப்புறமா வரேன் இரு. அது நீ கொஞ்சம் பேர் நினைச்சு அப்படி சொல்ற. ஓகே, பிரியாரிட்டி லிஸ்ட்ல நீ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஆனா தாரா அப்பா அம்மா கூப்பிடுறது அதெல்லாம் செகண்டரி. பட் பிரியாரிட்டி லிஸ்ட் நீ தான் இருப்ப. இனிமேல் அப்படி பண்ணு. சரி.